ஏறக்கூடிய சக்தி இந்த இடத்துல இருக்கு. இதோட காந்த அலைகளோட தொடர்பு நேரா இறைவன் கிட்ட இருக்கு. அந்த இறைவனை நோக்கி இந்த காத்து நேரா போய் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது 7வது சகசாரம் ஓப்பன் ஆன அப்புறமா அந்த ஆத்மா வெளியேறி 8வது இடத்துக்கு போகும். அதனால்தான் நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 9 துவாரங்கள் இருக்கு, 36 துவாரங்கள் இருக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதது. அதுல கண்ணுக்கு தெரிஞ்சு 9 துவாரங்கள், 2 கண்ணு, 2 மூக்கு, வாய், 2 காது, தொப்புள், விருதங்களுக்கு மலக்கொடி, அந்த ஆசனங்கள், இந்த வாயால் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். இந்த வழியா எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறவன் ஆத்மா வெளியேறக்கூடாது. அவனோட ஆத்மா சகசாரத்திலேருந்து வெளியேறும். எப்போ ஒருவன் நிலையாக இருந்து சமாதியாக இருந்து சகசாரத்தில் நிலையாக்குறப்போ அவனோட ஆத்மா ஒன்று அங்கேயே இருந்து எல்லாருக்கும் பாதிக்கும், இல்லை இறைவன் இடத்துல சேர்ந்து அவர் ஒரு தூதுவராக இருந்து எல்லாம் பாதிக்கும்.